சிஎம் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஆட்சி மக்களுக்கு எவ்வளவு சிறப்பான ஆட்சின்றத மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாட்டி உங்களுக்கே வாக்களிப்பாங்கன்னு நம்புறேன். ஏன்னா நீங்க கூலி மூவி போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சா சார் மூவி? சூப்பரா இருந்துச்சா? கூலி மக்கள்லாம் வந்து ரோட்ல 13 நாளா வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. மழையிலையும் வெயிலையும் அந்த ரோட்ல படுத்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கரெக்டான வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற ஒரு கூலி இல்ல. தனியார் நிறுவனத்துக்கு எங்களை அடிமையாக்க பாக்குறான்னு சொல்லி அவங்க ரோட்ல படுத்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. 13 நாளா போராட்டம் வந்துட்டு இருக்குது. நான் கூட அதெல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சேன். டக்குன்னு ஏதாச்சும் ஒரு அறிக்கை கொடுத்து டக்குன்னு முடிப்பான்னு நினைச்சேன். ஆனா நேத்து ஒரு வீடியோ பாக்குறேன் லைவ். அதுல வந்து மக்களை வந்து ஏதோ உண்மை சொல்ற மக்களாவே மதிக்கல, மனுஷங்களாவே மதிக்கல. இல்லாதவனா வந்து வாழ்றதே தகுதி இல்லாதவங்க மாதிரி அந்த ஒரு பஸ்ல அவ்வளவு பேரை போட்டு அமுக்கி மிதிச்சு மூச்சு முட்டுது ஒரு அம்மா ஓடி அந்த அழுவது வெளியே வந்து பாவம். அப்படி அவங்களை அப்புறப்படுத்தி அந்த சுதந்திர தினத்துக்கு அந்த கொடி ஏத்தனீங்கன்னா உண்மையா நாங்க சுதந்திரமா இல்ல ஐயா. உண்மையே சுதந்திரமாவே இல்ல. நாங்களாம் அடிமைகளா தான் இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களை மாதிரி மன்னர்கள் முன்னாடி நாங்க அடிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்க பேசுற அந்த சேகர்பாபு ஐயா வச்சு ஒரு நல்லபடியா பேசுவார் பார்த்தா அவரோட தோரணையே வந்து பரம்பரையா மன்னர் வகையாரில் இருந்து வந்த மாதிரி அவ்வளவு தோரணையா பேசுறாப்புல. பொதுமக்கள் கேட்க கூடாதா? அந்த நேரத்துல டக்கு நாங்க பொதுமக்கள் தான், நீங்க பதில் சொல்லிதான் அவனு சொல்லிதான் என்ன பண்ண முடியும்? சோ பொதுமக்களுக்கு மரியாதையும் கிடையாது, யாருக்கும் மரியாதை கிடையாது. நீங்க பேசினாலும் பிரஸ் கிட்ட ஒரு மாதிரி தோரணை தான் பேசுறீங்க, அவரும் தோரணை தான் பேசுறாங்க, எல்லாருமே தோரணை தான் பேசுறீங்க. பாவங்க மக்கள், உண்மையா சொல்றவங்க நம்பி நீங்க ஏதாச்சும் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில இந்த வாட்டி உங்களுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதி அந்த மாதிரி. ஆனா இப்போ வரைக்கும் ஏதாச்சும் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே பண்ணல. எல்லாம் தனியார் நிறுவனம். நான் ஒண்ணு தெரியாம கேட்கிறேன். சொல்ல ஓடிந்த விஷயம் தான். அதே போல பொதுமக்களோட கருத்துக்கள் தான். போக்குவரத்து, கல்வி, மருத்துவம், கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய எல்லாமே பிரைவேட்டை கொடுத்து பிரைவேட் தான் சரியா பாத்துக்குது, பிரைவேட் தான் ஒழுங்கா பாத்துக்கும் நினைக்கிறீங்க. கடைசி அந்த துப்புரவு வேலையும் பிரைவேட்டுக்கே கொடுத்து அதையும் அவங்க தான் பாத்துப்பாங்க. இப்ப இல்ல, ஒரு பல வருஷமாவே அந்த பிரைவேட் தான் ஓடிட்டு இருக்குது. எல்லாமே பிரைவேட் தான் பண்ணும், பிரைவேட் கிட்ட தான் அந்த சாமர்த்தியம் இருக்குது, பிரைவேட்ல தான் எல்லாம் முடியும் அப்படின்னு நினைச்சோம்னா நாங்க பிரைவேட்லயே வாழ்ந்துட்டு போயிடுவோமே. எதுக்கு இது கவர்மெண்ட் கேட்கிறேன்? பிரைவேட் எல்லாமே பாக்குதுன்னா அப்ப கவர்மெண்ட் எதுக்கு? கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எதுக்கு சம்பளம் வாங்குறாங்க வேஸ்டா? மக்களை வந்து சரியான முறையில வழி நடத்துறதுக்கும் அவங்களுக்கு தேவையானது பண்ணி கொடுக்கறதுக்கும் அதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது அந்த ஆபீசர்ஸ்க்கு. அவங்க செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே வந்து பிரைவேட்டே செஞ்சுச்சுனாக்கா அப்புறம் எதுக்கு அந்த சம்பளம்? எதுக்கு அது வேஸ்டா மக்களோட பணத்துல கொடுத்துக்கிட்டு எல்லாரையும் கழிச்சு விட்டுருங்க. டீசெண்டா கழிச்சு விட்டுட்டு ஓப்பனா வந்து அறிக்கை விட்டுருங்க, நாங்களே இப்ப பிரைவேட் தான் யா, பிரைவேட் தான் ஓடிட்டு இருக்குது, பிரைவேட் தான் நாங்க சப்போர்ட் பண்ணணும் சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டு போயிடுங்க. சொன்னாலும் சந்தோஷப்பட்டு போயிடும். ஏன்னா பிரைவேட்டோட வந்தா கூட நல்லதான் ஓடும் போல. கவர்மெண்ட்ன்றாங்க, கவர்மெண்ட்டுக்கு மதிக்கணும், கவர்மெண்ட்டுக்கு நாங்க வந்து கட்டுப்படணும்ன்றீங்க. ஆனா அந்த கவர்மெண்ட் எதுவுமே மக்களுக்கு பண்ணாது, எல்லாமே பிரைவேட் தான் பண்ணும்போது அப்ப அந்த கவர்மெண்ட் எதுக்குன்னு மக்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புதா இல்லையா? நீங்க வந்து ஒரு 4.5 வருஷம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் சென்னையில சிங்கார சென்னை அப்படி இப்படி சொல்லி தலைநகர் சென்னை அப்படி சொல்லிட்டு என்னோ சொல்றாங்க. ஆனா ஓப்பனா சொல்ல போனா சென்னை சென்னையாவே கிடையாது, கற்பழிச்சிருக்காங்க உண்மையா. எங்க போனாலும் ரோட்ல பள்ளம் மேடு அப்படி இருக்குது. ஒரு வில்லேஜ்ல போனா, நேத்து கூட செங்கல்பட்டு சைடு ஒரு கிராமத்து உள்ள டொக்குல போறேன். அந்த ஊர் உள்ள போகும்போது அந்த ஊர்ல ஓட்டுறதுக்கு சந்தோஷமா இருந்துச்சு சொன்னாங்க. ஏன்னா அவ்வளவு அழகா இருக்குது ஓட்டுறதுக்கு. சென்னையில ஓட்ட முடியல, ஒரு இடத்துல போக முடியல. இங்க வேலைச்சேரி டு மேடவாக்கம் வரதுக்குள்ள செத்தான், பள்ளிக்கரணையில. தாம்பரத்துல இருந்து கூடாஞ்சேரி போறதுக்குள்ள செத்தான், கிண்டி டு பூந்தமல்லி போறதுக்குள்ள செத்தான், கிண்டில இருந்து கோயம்பேடு போறவனும் செத்தான். அதே போல இந்த ஓஎம்ஆர், கிண்டில இருந்து ஓஎம்ஆரோட ஈஸியா எந்த ரூட்ல போனாலும் செத்தான். அதே கிண்டில இருந்து மெரினா பீச் போறவனும் இல்ல வண்ணாரப்பேட்டையோ எந்த பக்கம் எந்த ஏரியா போனாலுமே செத்தான். எந்த பக்கம் சுத்தி போனாலும் செத்து படைக்கிறாங்க மக்கள். இந்த மாதிரி வந்து சைரன் போட்டுக்கிட்டு எல்லா டிராபிக்கும் தள்ளி விட்டு போயிருந்தா ஈஸியா போயிடலாம். ஆனா அப்படி கிடையாது. நாங்க ஒரு சராசரி மக்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு டிராபிக்கை ஃபேஸ் பண்றோம், எப்படி கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வரோம், எப்படி வேலைக்கு போய் எப்படி திரும்பி வீட்டுக்கு வரோன்றது நினைச்சாலே அவ்வளவு காண்டா இருக்குது. ஏன்டா அதுல வாழ்றோன்ற அளவுக்கு போயிட்டு இருக்குது. அதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஆனா எல்லாம் பிரைவேட். அப்ப அதையும் பிரைவேட்டே கொடுத்துருங்க பேசாம. அதாச்சும் ரோடு டிராபிக் ஒழுங்கா பார்ப்பாங்க இல்லையா? டிராபிக் போலீஸ் கூட இது கவர்மெண்ட் வச்சிருக்கீங்க, பேசாம பிரைவேட் கொடுத்துருங்க. ஏன்னா அவங்களாச்சும் ஒழுங்கா வேலை பார்ப்பாங்க. இவங்க எங்கேயாச்சும் ஒரு மூலை நின்று காசு வாங்க தவிர வேற எந்த வேலையும் பார்க்கல இந்த 4 வருஷத்துல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு இடத்துல நின்று டிராபிக் கிளியர் பண்ணி போங்க சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டுனாவே கரெக்டா இருக்கும். எங்கேயுமே நிக்க மாட்டாங்க, எதுலையுமே நிக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு மூலையில இருப்பாங்க. எங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு மூலையில இருப்பாங்க. அது எதுக்கு? வண்டி மாட்டக்கிறதுக்கு மட்டும்தான். அதுவும் கேக்குறாங்க என்கிட்ட, செலான் போட்டுக்கிறீங்களா இல்ல ஸ்பாட்லயே பாதி பேமெண்ட் கட்டு போறீங்களா? பாதி பேமெண்ட் யாருக்கு? செல்லான் போட்டா கவர்மெண்ட்டுக்கு ஓகே, பாதி பேமெண்ட் யாருக்கு? என்ன நடக்குது ஒன்னும் புரியல. ஒரு ஆளுமை திறன் இருக்கா இல்லையா உங்ககிட்ட? உண்மையா தெரியல ஐயா. பாக்குறவங்க எல்லாம் புடிச்சு புடுங்குறாங்க மக்கள் கிட்ட. பாவம், உண்மையா சாவுறாங்க. வேலைக்கு போறவங்க மாசமான ஃபீஸ் கட்டணும், அது இது 1008 பிரச்சனையோட வேலைக்கு போறவங்க இந்த போலீஸ் கிட்ட மாட்டி ஏகப்பட்ட ஃபைன். என் ஃப்ரெண்டோட பைக்கு சீஸே பண்ணிட்டாங்க. ஏன்னா கேட்டா ஏகப்பட்ட ஃபைன் ஆயிடுச்சு. அந்த ஃபைன் போட்டது யாரு? சும்மா புடிச்சு ஃபைன் போடுறது யாரு? செல்லான் போட்டு கொடுத்தா கட்டுறது காசு இருக்கு. அவன் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுல செத்து பிழைக்கிறானுங்க. ஆனா இவங்க ஒரு இடத்துல அசால்ட்டா நின்னுகிட்டு காசை பிடிங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க யாருமே கிடையாது. மக்களா மதிக்காத இந்த அரசு, உண்மையா சொல்றேன், அடுத்த வாட்டி வந்துச்சுனாக்கா நான் எங்கன்னா ஓடுருவேன். ஆல்ரெடி பாதி பேரோட மைண்ட் செட் வேற ஏதாவது ஸ்டேட் ஓடிடலாம், இதெல்லாம் வாழ முடியாது, இங்கெல்லாம் இருக்கவே முடியாத அளவுக்கு சொந்த நாட்டுல தாய் மண்ணிலேயே வாழ முடியாது, உழைக்க முடியாதுன்ற நிலைமைக்கு யோசிக்க வச்சிட்டீங்க. இதுக்கு மேலேயாச்சும் மக்கள் கிட்ட சொல்றேன், தயவு செஞ்சு சொல்றேன், இது சிந்திச்சு ஒரு விஷயத்த பண்ணுங்க. 60 வருஷமா ஆண்ட எவனுமே தேவையில்லை, வேணாங்க, போதுங்க. பட்டதும் போதும், நட்டதும் போதும், எல்லாம் போதும்.
தயவுசெய்து சொல்றேன், இதுக்கு மேலேயாச்சும் சிந்திச்சு முடிவு பண்ணுங்க. நாங்க பரம்பரையா பண்ணுவோம், நாங்க உங்களை தவிர யாரும் நம்ப மாட்டோம் சொன்னா நக்கின்னு தான் போனோம். கடைசி வரைக்கும் உன்னோட மட்டும் இல்ல, வளர்ச்சியே இல்லாத அந்த நாடு நக்கிக்கிட்டு தான் போகும். கூட்டணி வைக்கிறேன், அந்த வைக்கிறேன், இந்த வைக்கிறேன், என் கம்யூனிட்டி, இவன் ஏன் ஆளு அவன் ஆளு சொல்லிட்டு பார்க்காத. எல்லாருமே நம்ம கஷ்டப்படுற மக்கள் தான். பொதுவா பாரு, எல்லாரும் கஷ்டப்படுறோம். உங்ககிட்ட பணம் காசு இருக்கலாம், ஆனா அர்த்தம் அது கிடையாது. அவனோட கஷ்டத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. தயவுசெய்து சொல்றேன், மக்கள் திருந்தணும், மாறணும். இந்த 60 வருஷமா யாரும் வேணாம். இதுக்கு மேல யாரு வேணா போடுங்க, நாம் தமிழரோ டிவிக்கோ யாரு வேணா போடுங்க, புதுசா போடுங்க, புதுசா யோசிங்க, கொஞ்சமாச்சும் புதுசா யோசிங்க. போதும் பழைய ஐடியாவை ஓரங்கட்டு புது ஐடியாவை கொண்டு வாங்க. அப்ப மட்டும் தான் நம்ம நல்லா வருவோம், முன்னேறுவோம், நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு குடிச்சிட்டு அவன் ரோட்ல பட்டுங்கிறதுலாம் பார்க்கும் வயிற்றுச்சலா இருக்குது. அதுல உங்க அப்பா அம்மாவும் இருப்பாங்க. சோ அதை புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி செயல்படுங்க. அந்த மாதிரி மக்களை கேவலமா நடத்துறவங்க நான் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன். இனி வரும் காலங்களில் உங்களோட ஜென்ரேஷனா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், படிக்கணும், நல்ல முன்னேறணும். அதுக்கு நல்ல ஒரு அரசு இருந்துச்சுன்னா மட்டும் தான் உங்களுக்கு நியாயம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு அரசு இருக்கணும். இப்போ போட்டு பாருங்களேன், மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட கஷ்டத்தை பார்க்காம அப்புறப்படுத்துன்னு சொல்றாங்க. மக்களுக்கான இதுவே கிடையாது, மக்களுக்குன்னு ஒரு நீதியே கிடையாது. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சும்மா ரோட்ல போராடுவாங்களா யாராச்சும் வந்துட்டு? யோசிக்க தேவையில்லையா? இவங்க நம்ம கஷ்டத்தையோ கவலையோ கண்ணீரோ எதையுமே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கான லாப நோக்கத்துக்காக மட்டும் தான் அவங்க எல்லாத்தையும் பண்றாங்க. யாரை தேர்ந்தெடுக்க போறோன்றது தயவு செஞ்சு யோசிங்க. யோசிக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. ஏன்னா மக்கள்லாம் சொந்த நாட்டிலேயே அடிமைகளா பஸ்ல ஏற்றிட்டு போகும்போது அகதிகளா வாழ்ற மாதிரி எனக்கு பார்க்கறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் காலேஜ் நைட் எனக்கு பார்க்கும்போது தயவு செஞ்சு சொல்றேன், இந்த தப்பு பண்ணாதீங்க. இனிமேட்டுக்கு யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியமானது. அது யாருக்கு போடுறோம், எந்த நபருக்கு போறோன்றதை யோசிச்சு போடுங்க. நாளைக்கு நம்ம நாடு எப்படி வரணும்ன்றத அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. சோ அதை யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஜெய் பீம்.